ஒட்டுமொத்த உலகத்துல 145 கோடிக்கு மேல மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய நாடா இருக்கக்கூடிய இந்தியா, அதே சமயம் உலகத்தோடைய மிகப்பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாவும் இருக்காங்க. இந்தியாவுடைய மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான பார்லிமெண்ட் எலெக்ஷன் எந்த காலகட்டத்தில் எப்ப உருவாக்கப்பட்டுச்சு, மேலும் இந்தியாவுடைய பார்லிமெண்ட் சிஸ்டம் எப்படி செயல்படுதுன்றத பத்தியும் பார்ப்போம். 200 வருஷமா இந்திய துணை கண்டத்தை தன்னுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு கீழே வச்சிருந்த பிரிட்டிஷ் பேரரசு சுதந்திர போராட்டம் உச்சகட்டத்தை எட்ட செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க முடிவு பண்ண பிரிட்டிஷ் அரசாங்கம் நள்ளிரவுல உலகமே தூங்கிட்டு இருந்த அந்த சமயத்துல ஆகஸ்ட் 15 1947 அன்னைக்கு இந்தியா தன்னுடைய சுதந்திர காற்றை சுவாசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அம்பேத்கர் தலைமையில இந்தியாவுக்கான அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டு 26 ஜனவரி 1950 அன்னைக்கு இந்தியா ஒரு மக்களாட்சியால செயல்படக்கூடிய குடியரசு நாடா பிரகடனமாச்சு. சுதந்திரம் வாங்கினப்ப 30 கோடிக்கு மேல மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியாவுக்கு எப்படி இவங்க தேர்தல் நடத்த போறாங்கன்றதான் உலகத்தோடைய கேள்வியா இருந்தது. இந்த கேள்விங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்ற விதமா 1950 தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டு நாட்டோடைய லோக்சபாவுக்கும் ஸ்டேட் அசம்பிளிக்கும் 25 அக்டோபர் 1951 அன்னைக்கு சுதந்திர இந்தியாவுடைய முதல் தேர்தல் தொடங்குச்சு. 4 மாசத்துல நாடு முழுக்க தேர்தல் நடத்தப்பட்டு 21 பிப்ரவரி 1952 அன்னைக்கு சுதந்திர இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சது. சுதந்திர இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஓட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹிமாச்சல பிரதேசத்தை சார்ந்த ஸ்கூல் டீச்சரான ஷாம் சரண் நேகின்றவர் தான். மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட இந்தியாவுடைய பார்லிமெண்ட்டுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு முறை எலெக்ஷன் கமிஷனால தேர்தல் நடத்தப்படுது. இந்தியாவுடைய பார்லிமெண்ட் சிஸ்டம் பிரிட்டன் பார்லிமெண்ட்டை பேசிக்கா வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில இந்தியாவுடைய பார்லிமெண்ட்ல மக்களவை மாநிலங்களவைன்னு 2 அவைங்க இருக்கு. இதுல மக்களவையில 545 எம்பிங்களும் மாநிலங்களவையில 245 பேரும் இருக்காங்க. இந்த டோட்டல் கவுண்ட்ல பாத்தீங்கன்னா லோக்சபால 2 நியமன எம்பிங்களும் அதே மாதிரி ராஜ்யசபால 12 நியமன எம்பிங்களும் அடங்குவாங்க. இந்தியாவுடைய பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துல பட்ஜெட் மழைக்கால குளிர்கால கூட்டத்தொடர்னு மொத்தமா 3 தடவை கூட்டப்படுது. நாட்டோடைய முப்படைகளுக்கும் சுப்ரீம் கமாண்டரா இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் தான் பார்லிமெண்டோட லோக்சபா ராஜ்யசபாவுக்கு லீடராகவும் இருக்காங்க. மக்களவையோடைய 543 எம்பிங்கள்ல மெஜாரிட்டிக்கு தேவையான 272 இடங்களை கைப்பற்றக்கூடிய கட்சி ஆட்சி அமைப்பாங்க. ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடிய கட்சி அமைச்சரவை உருவாக்கி அடுத்த 5 வருஷத்துக்கு உலகத்தோடைய மிகப்பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரியான இந்தியாவை வழிநடத்தக்கூடிய பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுப்பாங்க. வீடியோ பார்க்குற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்களுக்கு ஏதாவது உதவ நினைச்சா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இன்னைக்கு எலெக்ஷன் நாள் எல்லாரும் ஓட்டு போட்டீங்கல்ல,